அண்ணா பாப்பாக்கு ஃபோனுக்குன்னு பண்ணானே பண்ணவே இல்லடா. நல்ல வேலை ஞாபகப்படுத்த நீ. அப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. சேகர பாத்தியாடா? இல்லப்பா. பரவாயில்ல விடுறா. இன்னும் 2 நாள் இருக்குல்ல, நம்பிக்கையா தேடு. ஆனா 2 நாள் தான்ப்பா. 3ஆவது நாள் அப்பா அங்க வந்துருவேன். இல்லப்பா வந்து நான் அந்த பயலை இன்னும் பார்க்கலையா? என்னடி அப்பா இன்னும் 2 நாள்ல வந்துருவாரு. அதான் பயமா இருக்கு. சேகரே, அந்த நர்ஸும் டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வர மாட்டாங்க. இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தா வேலைக்கு ஆகுதுடா. ஆமாடா. இங்க இருந்தா இவனை குணமாக்கவே முடியாது. நம்ம வேற எங்கனா போய் இவனை பார்த்தா தான் உண்டு. டேய் அதெல்லாம் விடுங்கடா. ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, இவன் கோமாக்கு போயிட்டான். பணம் எங்க போச்சு? இந்த அழகான கை தானே காசை வாங்குச்சு. ஏதோ பாத்திர போறாங்க. கம்முறா. பழங்கணத்தான் பாபு. இவனுக்கு யாருன்னு நான் காட்டுறேன். டாக்டர் நெஞ்சு போதுண்டா. கொஞ்சம் கீழே அங்கதான் கீழே வாப்பா. நெத்தியில வாப்பா. என்ன கூடிய சீக்கிரம் நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரணும். அவனும் கண்ணு திறக்கிற மாதிரி தெரியும், நமக்கும் பணம் வர மாதிரி தெரியும். நீங்க 2 பேரும் ஊருக்கு போங்க. உனக்கு உங்க அண்ணன் அண்ணி இருக்காங்க, கடை வேறு இருக்கு. உனக்கு உங்க அப்பா இருக்காரு, ஆட்டோ இருக்கு, போய் வேலையை பாரு. ஆனா எனக்கு எங்க அம்மா தானே பாவம். டெய்லி வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மூஞ்சில் எப்படி நான் முடிப்பேன்? இதுக்கும் மேலே தேவி. அதான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் கிளம்புங்க. டேய் சேகர், என்னடா பேசுற? என்ன பேசுற? பாதியில அத்தையோட பாக்குறியா? போடா. டேய் போனா 3 பேரும் பணத்தோட போவோம், இல்லைன்னா 3 பேரும் பணமா போவோம்டா. எவ்வளவோ பார்த்தாச்சு, கடைசியா முட்டி மோதி பாத்துற வேண்டியதான். நீங்க யாருப்பா? நீங்க நாங்கள் இப்போ அனாதை மாதிரி. இந்த உலகத்துல கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் யாருமே அனாதை இல்ல பாஸ். புறா சொன்னீங்கண்ணா. இன்னும் சொல்றேன் பார். எறும்பு வந்த பாறையும் தேயுமாடா, குச்சி பொறி பறந்து காடு பத்தி வேகுமாடா. பாடத்தில படிச்சிருக்கோம், வாழ்க்கையில பார்த்திருக்கோம். சோதனை திருமடா, நம்ம சொல்லுக்கும் மதிப்பும் ஏறுமடா. தக்கையே மூழ்கடிக்க தண்ணியால முடியாது, ரெக்க 2 முளைச்சு புட்டா வேலி ஏதும் கிடையாது. கவலைய வீசி எறி கனவெல்லாம் பழிக்குமாடா, மனசு தடம் இருந்தா மலையும் கூட ஒதுங்குமாடா. கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி கலங்கிடாத மாமா, காலம் நம்ம கையில் வரும் கண்ணீர் சிந்த வேணா. கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி கலங்கிடாத மாமா, காலம் நம்ம கையில் வரும் கண்ணீர் சிந்த வேணா.
பானைக்கு கண்ணு வச்ச சோள காட்டு பொம்மை போல பயத்தை காட்ட இந்த பூமியில நிறைய உண்டு. முதுக கட்டி புட்டு ஒரு நாம ஜெயிச்சதில்ல, முயற்சி செஞ்சவங்க தோத்ததா சரியில்ல. படையில சிக்கிக்கிட்டா மீன் உனக்கு உணவுடா, அடையில சிக்கிக்கிட்டா மீனுக்கு நீ உணவுடா. அர்ஜுனே அம்பா போல லட்சியத்தை நோக்கி ஓடு, ஆயுசு இருக்குதப்பா, ஆசைகளும் இருக்குதப்பா. கண்ணா மூச்சு கலங்கிடாத மாமா, காலம் நம்ம கையில் வரும் கண்ணீர் சிந்த வேணா. கண்ணா மூச்சு கலங்கிடாத மாமா, காலம் நம்ம கையில் வரும் கண்ணீர் சிந்த வேணா. யானைக்கும் எடரும் அப்பா, யானை பலம் குறைஞ்சதில்ல, எப்பவுமே ஜெயிச்சவன்னு ஊருக்குள்ள யாரும் இல்ல. உள்வாங்கு அலையெல்லாம் உடனே திரும்பி வரும், நமக்குன்னு எழுதி வச்ச நல்ல காலம் நீண்டு வரும். கயிறருந்து போனாலும் கட்டு மரம் மூழ்காது, எங்க என்ன ஆனாலும் மனசை விடக்கூடாது. எல்லையை கடந்திடலாம், எதையும் சாதிக்கலாம், கவலையை புதைச்சு வை, நம்பிக்கையை விதைச்சு வை. கண்ணா மூச்சு கலங்கிடத்தான் மாட்டோம், காலம் எங்க கையில் வரும் கண்ணீர் சிந்த மாட்டோம். கண்ணா மூச்சு கலங்கிடத்தான் மாட்டோம், காலம் எங்க கையில் வரும் கண்ணீர் சிந்த மாட்டோம். நல்ல வேலை யாரும் இல்ல, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். பணம் மட்டும் கிடைக்கட்டும், இந்த நர்ஸோட ஓடி போயிட வேண்டியதுதான். சரியா இருக்கா? இது சுமதி, இது லட்சுமி. கட்டே 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 நாட்டு கட்டே, நீ நல்லா மாட்டிக்கிட்டு. ஹலோ, நீ ஆபரேஷன் பெட்ல படுத்து வந்துடுறேன். ஹலோ அத்தா, போன் வந்தது கண்டு சரியா போச்சு, இல்லைன்னா என்னென்ன கண்ட்ராய் பண்ணி தொலைச்சிருப்பானோ. என்ன அமுக்குறா, ஓடிட வேண்டியதான். பாபு ஒன்னு நினைச்சுதான் கனவு இருந்தேன். என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ தெய்வமே, நான் துறை பேசுறேன். துரையா, எப்படா கண்ணு முழிச்சா? கண்ணு முடிச்சு 2 நாள் ஆச்சு தெய்வமே. உங்களை பேசலான்னு வரும்போதெல்லாம் அந்த டாக்டர் வந்து ஊசியை போட்டு படுக்க வச்சுட்டான். இப்பதான் தெளிஞ்சு வெளியே வந்து ஒரு போனை திருடி பேசிக்கிட்டு இருக்கேன். 2 நாளா கண்ணு முழிச்சு என்ன கில்லியாடா விளையாண்டுக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்றேன் சொல்லுங்க. கடைசியா பார்த்தேன், நான் தப்பிக்கிறதுக்கு என்ன கட்டப்புல இருக்கு தெரியுமா? நரசு கட்டப்புல இருக்கு. உண்மையான நரசுன்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் பின்னாடியே வாராங்க. பணம்? ஐயோ, பணம் பத்திரமா இருக்கு தெய்வமே. டேய், பணம் எங்க தான்டா இருக்கு? உங்க பணத்தை காப்பாத்துறதுக்கா நம்ம பண்ண வீட்டுல வெட்டுக்குள்ள வரிசையா அடுக்கி வச்சிருக்கேன் தெய்வமே. டேய், பண்ண வீட்டுல இருக்கிறது உண்மைதானே? எட்டனா குறைஞ்சாலும் செருப்பை கொண்டு அடிக்க அப்படி ஒரு விசுவாசி. எப்படியாவது காப்பாத்துங்க. சரி இரு, வரேன். எவன் செஞ்ச முடியும் போனாது கிடைச்சிச்சு. வாங்க 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 வாங்க. அப்பாடா. என்னடா துரை, எங்கடா என் பணம்? பணம் எங்க? பணம் எங்க தான்டா இருக்கு? உங்க பணத்தை காப்பாத்துறதுக்கா நம்ம பண்ண வீட்டுல வெட்டுக்குள்ள வரிசையா அடுக்கி வச்சிருக்கேன் தெய்வமே. எப்படி என் போன்ல இருந்து துரைய பேச வச்சான் பாரு. ஆண்டவன் நம்ம பக்கம்டா. மதுரை மாவட்டம் ஃபுல்லா பழங்கானத்தா பாபு பேர்ல 100, 200, 500, 1000 ஆட்ட ஓட்டறடா. ஓட்ட வைக்கிறேன். டேய், நானும் ஒரு 25 மொபைல் கடை வைக்க போறேன்டா. ஐயோ. ஏன்டா 10வது வச்சுக்கிறேன்டா. டேய், அதான் இவ்வளவு பணம் இருக்குல்ல. நம்ம காசே நம்ம கிட்ட இல்ல, இது இன்னொருத்த காசு. இது எதுடா நமக்கு? இது யார்கிட்ட சேரணுமோ அவங்க கிட்ட சேரும். டேய், லூசாடா நீ. இதுக்கான எவ்வளவு கஷ்டப்பட்டோம்? அப்ப இத திருப்பி கொடுக்க சொல்றியா? இல்ல மாப்பிள்ள, அப்புறம் அவனுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? கொடுத்துருவான். அதுக்கு முன்னாடி ஹலோ, என்ன தலைவரே, எப்படி இருக்கீங்க? யாருப்பா? பாபே, பழங்கானத்தம் பாபே. கோரிப்பாளையம் ரஹமத். சிம்மக்கல் சேகர். டேய், இப்போ என்னடா வேணும் உங்களுக்கு? ஐயோ தலைவரே,
எங்களுக்கு ஒன்றும் வேணாம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்க என்னடா எனக்கு தரது? உன் பணம் எங்ககிட்ட பத்திரமா இருக்கு. நீங்க யார்கிட்ட மோதுறேன்னு தெரியல. என்ன தலைவர் இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு தெரியாதா? உங்களை பார்த்தா நான் வந்திருக்கோம். சாதாரண ரசிகன்னு அசால்ட்டா சொல்லிட்டீங்கல்ல. என்ன தலைவரே உதறதா? டேய் விளையாடாதீங்கடா, வேணாண்டா. என்னடா இருக்கு? நாளைக்கு காலையில 10 மணிக்கு அடையார் பக்கத்துல இருக்கிற குயிலு குப்பத்துக்கு வா, வந்து பணத்தை வாங்கிக்க. தனியா வாங்க, வந்துதான் ஆகணும். போலீஸ் கிட்டலாம் போக முடியாது, அத்தனையும் கருப்பு பணம்ல, புரியுதா? டேய் வர்றேன்டா ராஸ்கல். ஆட்டோ நில்லுங்க. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கு. போலாமா? அப்பா ப்ளீஸ் பா, இன்னும் 2 days பா ப்ளீஸ். அவனுக்கு 3 மாசம் டைம் கொடுத்தேன், ஆளையே காணோம். உனக்கு 10 நாள் டைம் கொடுத்தேன், ஒன்றும் நடக்கல. மறுபடியும் 2 நாள்ல எப்படா? அப்பா ப்ளீஸ் பா, இன்னும் 2 நாள் இருக்கும்பா. டேய் சொல்ற. அண்ணன் சொல்றாருல ஏறு. இல்ல சித்தப்பா, நான் எப்படியோ கண்டுபிடிச்சிருவேன். அண்ணன் சொன்னா கேட்கணும். வண்டியில உட்காருன்னு சொன்னேன். ப்ளீஸ் வா பா, போவோம். என்னோட லக்கேஜ். வந்துடுச்சு, வா வா. அப்பா வரேன்டி. உள்ள போ. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.